Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சோந்தரிக்கிறத பற்றி தான் பேசியிருக்கிறோம். உலகத்தை சோந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். அவன் சந்ததி யாரு? கிறிஸ்துன்னு சொல்லியிருக்குது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா என்றால் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லியிருக்குது. அப்ப இந்த உலகத்தை சோந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் நம்ம எல்லாருக்கும் உரிய வாக்கு தத்தம். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய எல்லா தொழிலுக்கு, தேவைகளுக்கு, எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு, அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நான் சுதந்திரிக்க முடியும். அதுதான் அது அர்த்தம். உலகத்தை சுதந்திரிப்பான்னா அதுதான். எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அது சுதந்திரிக்க முடியும். இதை விசுவாசத்துல தான் செய்ய முடியும். பாருங்க, விசுவாசம்ங்கிறத ரொம்ப அதான் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா விசுவாசத்துல தான் இதெல்லாம் நடக்குது ஒழிய மற்றபடி இதை செய்து முடிக்க முடியாது. அப்போ பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லி அதுலேருந்து அதில் ஆரம்பித்தோம் இல்லையா? இயேசு படகுல போனதை பற்றி உங்களுக்கு சொன்னேன், இயேசுவும் சீஷர்களும் போனதை பற்றி. அதை ஒரு நிமிஷம் திருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசத்தை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, 35ஆம் வசனம். அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக என்ன உண்டாகி? பலத்த சுழற் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இதை ஒரு வேத வல்லுனர், நல்ல கிரேக்க மொழியெல்லாம் படித்தவர், சொல்றாரு, இது எப்படின்னா பிசாசு அந்த அக்கறையில் இருக்கிறான். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அக்கறைக்கு போனாங்கன்னு தெரியும். அந்த அக்கறையில் ஒருத்தன் கதிரேன் பட்டணத்தில் அங்கே ஒருத்தன் கல்லறையில் வசித்து கொண்டு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவன் நாட்கள் இருக்குது. இந்த பட்டணமே பீதியில் இருக்குது. இந்த பட்டணத்தையே இந்த பிசாசு நாவிகள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன. அவனுக்கு விடுதலையும் அந்த பட்டணத்துக்கு விடுதலையும் உண்டாக்குறதுக்கு தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்றார். அப்போ இயேசு ஒரு சுவிசேஷ ஊழியத்து நிமித்தமாக போகிறாரு. அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுக்கு என்று சொந்தமாக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே பறைசாற்ற வேணும் தான் அங்கே போயிட்டு இருக்கிறாரு. வர்றாருன்னு தெரிஞ்சு பிசாசு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வழியிலேயே அவரை கவுத்தரணும், அந்த ஆள் வந்தால் இங்கே நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி கவுத்தரணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறான்? சூறாவளி காற்றை உண்டு பண்ணி சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறான் பாருங்க, படகு மூழ்கடிக்கத்தக்கதாக. அதை ஒரு வேத வல்லுனர் இப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு படகுலையா போயிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு கடல்லையா போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுழல் காற்று அடிக்குது, நம்ம படகு தண்ணீர் நிரம்பி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் கிடையாது. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, பிசாசு என்ன பண்றான்? எப்படி அலைகளை கொண்டு இந்த படகின் மேல் கொண்டு மோத விட்டு சூறாவளி காற்றை அனுப்பி படகு நிரம்பத்தக்கதாக, இந்த படகின் மேலே அடித்து இந்த படகை நிரப்பத்தக்கதாக, தண்ணி எல்லாம் கொண்டு உள்ள நிரப்பத்தக்கதாக பண்ணானோ, அதுபோலவே இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக பயத்தையும் பீதியையும் சந்தேகத்தையும் உண்டு பண்ணத்தக்கதாக பிசாசு அலை போல பலவிதமான சந்தேக எண்ணங்களையும் பயத்தின் எண்ணங்களையும் உண்டாக்கி அலைமோத பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான தாட் பாருங்க. சொல்றாரு, இந்த படகை பண்ண பிசாசு தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில், நிறைய பேர் நினைக்கிறேன், நான் எங்கெங்க படகுல போனேன், நான் எங்கே கடலில் போனேன், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் பத்திரமா காரில் வீட்டுக்கு போகிறேன்றாங்க. கிடையாது. இந்த படகு ஜேர்னி மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான் பிசாசானவன்? நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம பயப்படுத்தும்படியாக, சந்தேகப்படுத்தும்படியாக, நம்ம அதைரியப்படுத்தும்படியாக, நம்ம வழியிலே தீர்த்து கட்டும்படியாக என்ன பண்ணுகிறான்? எண்ணங்களை அலை போல, ஒரு அலை மேல இன்னொரு அலை, ஒரு அலைக்கு பின்னால் இன்னொரு அலை பெருசு பெருசா எழும்பி படகை அடிக்குது பாருங்க, உள்ள தண்ணி நிரப்புது பாருங்க. அதுபோல சந்தேக எண்ணங்களையும் பயத்தின் எண்ணங்களையும் பெருசு பெருசா கொண்டு அடிக்க வைக்கிறான். இருக்கீங்களா? பெருசு பெருசா மோத வைக்கிறான். நம்முடைய உள்ளத்தில் அதை மோத வைக்கிறான். கவனிக்கிறீங்களா? மோத வச்சு நம்முடைய உள்ளம் அதனால் நிரம்பி நாம் அந்த பயத்திலே மூழ்க வேண்டும், பீதியிலே மூழ்க வேண்டும், சந்தேகத்தில் மூழ்க வேண்டும்.
நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் முடிந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் அதை நாம் அடையக்கூடாது என்கிறதுக்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறான். அப்போ பாருங்க இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க படகும் அப்படி தான் ஆடி போச்சு. அவங்க ஒன்றும் கடலில் போயிட்டுல, வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை சந்தேகம், எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை பயங்கள் வந்து அலை மேலே அலை வந்து மோதுற மாதிரி வந்து மோதி கடைசியில் என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் நிறைய பேர் மூழ்கியே போனார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவங்க போற இடத்துலலாம் பாருங்க, எதிரிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது, யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது, கானான் தேசத்தை சுதந்தரிக்க அங்கே இருக்கிறவர்களை விரட்ட வேண்டியதாக இருந்தது, எடுக்க வேண்டியதாக இருந்தது, எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. யுத்தம் அவசியம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய யுத்த களம் என்ன? நம்முடைய யுத்த களம் என்பது நம்முடைய மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்டு. இன்னைக்கு நம்ம போய் யாரையும் சண்டை போடல, நம்ம யார்ட்டையும் போய் எதையும் பிடுங்கல, நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் யுத்தம் பண்ணலை. பாருங்க, நம்ம அந்த மாதிரி யுத்தத்துக்கு போறதில்லை. இன்னைக்கு நம்முடைய மைண்ட்ல தான் ஒரு பேட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்டு. நம்முடைய மனது தான் போர்க்களமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை. உங்களுடைய மனது தான் ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது. மனதில் தான் போராட்டம். உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடைய முடியாதபடிக்கு, அதை தடை செய்யக்கூடிய அளவுக்கு மன போராட்டங்கள், சந்தேக போராட்டங்கள், பய போராட்டங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க, மனதில் தான் ஒரு போர்க்களத்தை போல பிசாசக பயன்படுத்துகிறான். அப்ப சீஷர்களுக்கு அது புரியல. பாருங்க, அவங்க மைண்டு உள்ள தண்ணி விழுகிறத காட்டிலும், அலை மோதி அடிக்கிறத காட்டிலும், அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே படகுல தான் இயேசு இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, அதே படகுல தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவரை ஒன்றும் பண்ணலையே. அதே படகுல தான் தண்ணி நிரம்பிச்சு. ஆனா அவர் நல்லா தலாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தண்ணி நிரம்பத்தக்கதாக வந்துருச்சான், அவர் தூங்கிட்டு இருக்கிறார். தண்ணி வர தூங்கிட்டு இருக்கிறார் போல இருக்கு. அவர் நினைச்சு நல்ல ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்குன்னு நல்ல தூக்கம் விட்டாரு. அவருக்கு அதை பற்றி ஒரு இதே இல்லை. அவரும் அதே படகுல தானே இருக்காரு, அவருக்கு அதை பற்றி ஒரு இதே இல்லை. ஆனால் இந்த சீசன் என்ன சொல்றோம், நாங்கள் மடிந்து போகிறது பற்றி உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்ப படகுல அலை மோதி தண்ணி உள்ள வர்றதை காட்டிலும் மைண்ட்ல என்ன நடக்குது அதுதான் நமக்கு தோல்வியை உண்டாக்குகிறது. ஏசு எழுந்திருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அது அமைதியாகிறது, வெற்றி எடுக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மடிந்து போகிறோம்னு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. திருப்பவும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. கொஞ்சம் சுருக்கமாக வாசிக்கிறேன், ஏன்னா டக்குன்னு வழங்கும். துர்ச்சிந்தை உள்ளவனாய் நீ இருந்தாயானால், அதாவது எண்ணங்கள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா, எண்ணங்கள் அலமோதுதுன்னா, எண்ணங்கள் அலை அலையா மோதிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், உன் கையினால் வாயை மூடு. ஏன் எண்ணம் மோதிச்சுன்னா கையினால் வாயை மூட சொல்லியிருக்குது? ஏன்னு சொன்னால், எண்ணம் அலை மாதிரி மோதுது பாருங்க. மோதுறப்ப அடுத்த ஸ்டெப்பை நான் வாயை திறந்து பேசி கெடுக்க போகிறோம். அடுத்தது வாய் திறக்க போகுது. எண்ணம் வந்ததுனால ஒன்றும் ஆயிடாது. எண்ணம் வந்ததுனால மட்டும் ஒன்றும் ஆயிடாது. அந்த எண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்றது எப்படி? பேசி பேசிதான் எடுத்துக்கொள்ளும். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அப்ப எப்படி கவலைப்படுறோம்? சொல்லி சொல்லிதான். எதை சொல்றீங்களோ அதுதான் உங்களுது. அது அப்ப துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கையினால் வாயை, இது லிட்டரலா பண்ணணும் பாருங்க. ரொம்ப பயமா இருந்ததுன்னா பேசாம வாழ நல்லா இருக்க மூடிக்கணும். ஏதாவது அது இது யோசனை, தோல்வியின் எண்ணம் அப்படிலாம் வரும்போது வாயை திறந்து லொட 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 லொடன்னு பேசிட்டு கூடாது. ஒரே பயமா இருக்குதுங்க, இப்படியே போனா நான் அவ்வளோதான் மூழ்கிடும். சொல்றாரு கழுத்து வரைக்கும் வெள்ளங்க. அதுதான் சொல்றேன். இப்போ கழுத்து வரைக்கும் வெள்ளங்க, இப்படியே போச்சுன்னா அப்புறம் தான் குடிமூழ்கி போயிடுங்க. பேசக்கூடாது பாருங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கு? கையினால் வாயை. கையை எது கத்தர் கொடுத்துருக்கிறாரு? பல உபயோகங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான உபயோகம் என்னன்னா, வாயை மூடுறதுக்கு, வாய் உள்ள சாப்பாடை போடுறதுக்கு மட்டும் இல்லை, வாயை மூடுறது. வாயை மூடாதனால தான் நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. வாயை மூடு.
வாயை மூடிட்டு இருந்தாலே ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம். ஏன்னா எண்ணங்கள் அலமோதும் போது, கடல் அலை மாதிரி அடிச்சு தண்ணியை கொண்டு வந்து போட்டுக்குள்ள நிரப்பும் போது, ஒரே சூறாவளியா இருக்கும் போது, ஒரே காற்று அடிக்கும் போது, பயங்கள் உண்டாகும் போது, வாழ்க்கையில் ஒரே சிக்கலும் பிரச்சனையும் உண்டாகி பிரச்சனைகளை நாம் சந்தித்துட்டு இருக்கும்போது, எண்ணங்கள் அப்படி அலமோதும் போது வாயை மூடிக்கிறது அவசியம். ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? வாயை திறந்து ஏதோ ஒன்றை பேச போகிறோம். பேசும்போது தான் நாம் நன்மையை பெற போறோமா தீமையை பெற போறோமான்றது நிர்ணயிக்கப்பட போகிறது. வெறும் எண்ணம் வந்துட்டதுனால நன்மையை தீமையை நடந்துடுறது இல்லை. அந்த எண்ணத்தை நாம் என்ன பண்றோம்னு வச்சுதான் நன்மை தீமை உண்டாகிறது. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் எதுல இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணமும் ஜீவனும் இங்கே இருக்குது, நாவில் இருக்குது. மரணமும் ஜீவனும் கடல் அலையில் இல்லை. கடல் உங்களை கொண்டு போடாது, கடல் உங்களை கொன்று போடாது, அலை உங்களை கொன்று போடாது, காற்று சூறாவளி உங்களை கொன்று போடாது, எந்த சூழ்நிலையும் உங்களை கொன்று போடாது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிசாசும் உங்களை கொன்று போட முடியாது, எப்பேற்பட்ட சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யுது? ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப எங்க மாமியார் மட்டும் கொஞ்சம் குவைட்டா இருந்தாங்கன்னா நல்லா இல்ல, நீங்க குவைட்டா இருந்தா தான் நல்லா ஆகும். அவங்க நாவின் அதிகாரத்தில் இல்லை. உங்களுடைய ஜீவனும் மரணமும் யாருடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது? உங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. அவங்கள ஏன் பேசாம இருக்க சொல்லுங்க? நீங்க பேசாம இருங்க. நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசுறத நிறுத்த வேண்டும். அப்ப எல்லாம் சரியா போயிடும். நம்முடைய வாய் தான் நம்மளை கெடுக்குது பாருங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாருங்க, பிசாசானவன் இப்படிதான் வேலை செய்யறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் பூமியை பார்க்கிறாரு பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. என்னவா? கர்த்தர் உலகத்தை பார்த்தாராம், மக்களை பார்த்தாராம். அவளுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், இந்த நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படிப்பட்ட நினைவுகளா இருந்ததுதான்? நித்தமும் பொல்லாததே. மார்னிங் டில் நைட், நைட் டு மார்னிங், எப்பவுமே அது பொல்லாததாக இருந்தது. அப்ப பாருங்க, பிசாசு மனதை தான் ஒரு போர்க்களமாக பயன்படுத்துகிறான். அந்த மனதை போர்க்களமா பயன்படுத்தி அந்த மனதில் அலமோத வச்சு எண்ணங்களை, மனதில் பொல்லாத எண்ணங்களை கொண்டு வந்து கொடுத்து நினைவுகளை கெடுத்து, அதன் மூலமாக வாயை திறந்து நம்மளை பேச வச்சு, அதை நாம் ரிசீவ் பண்ண வச்சு, இது வாயை திறந்து பேசுறது எப்படின்னா, பார்சல் வருது, சைன் பண்ணி வாங்குறீங்களா, அந்த மாதிரி பிசாசு டெய்லி பார்சல் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். ஹலோ, டெய்லி பார்சல் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். நிறைய எண்ணங்களை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஜனங்க என்ன பண்றாங்க? என்னமோ வந்திருக்குதுன்னு கையெழுத்து போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாயை திறந்து பேசுறது கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு சமம். அதை நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆமா, எனக்கு கொடுங்க, என்ன தாங்க, என் பேர் தாங்க, அது எனக்கு தான் வந்திருக்குன்னு. யார் அனுப்பிச்சா, எதுக்கு அனுப்பிச்சா, இது என்னதுன்ற அதை பற்றி ஒரு பகுத்தறிவும் இல்லாம நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை ரிசீவ் பண்ணிடுறோம். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. அதனாலதான் யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ கால் வைக்கும் இடத்தெல்லாம் உனக்கு நானு தருவேன். அதோட நிறுத்தல, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன் வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியில உன்னை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாதுன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை சொல்லப்பட்டவர்களெல்லாம் செய்யும்படி கவனமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது then you will make your way prosperous, then you will have good success. என்ன சொல்றாரு? அப்பா, கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தர்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தர்றது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எங்க கால் வைக்கிற அதெல்லாம் உனக்கு தர்றேன். ஒன்னு இந்த பூமியில எவனும் எடுத்து நிற்க போறதில்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் எந்த சக்தியும் உன்னை ஒன்றும் பண்ண போறதில்லை. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வெற்றி வீரன். நீ ஒண்ணுமே உன்னை யாரும் பண்ணவே முடியாது. உன்னை எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதா இரு, கரெக்டா இரு. ஆனா இந்த வாயை என்ன பண்ணு? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்லப்பட்ட காரியங்களையே தியானிச்சு அதையே பேசி அதையே பண்ணிட்டு இருக்கிற, அப்ப நீ ப்ராஸ்பரஸ் ஆயிடுவ. நீங்க ப்ராஸ்பரஸ் ஆகிறது கர்த்தர் கையில் இல்லை, அது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ப்ராஸ்பரஸா இருக்க வேணும், செழிப்பா இருக்க வேணும்ங்கிறத எப்ப தீர்மானிச்சிட்டார் கர்த்தர்? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தீர்மானிச்சிட்டாருங்க. இப்போ நீங்க கெஞ்சி உபவாசம் இருந்ததுனால தீர்மானிக்கல அவர். ஹலோ, நான் கர்த்தர்ட்ட நல்லா அழுது ஜெபிச்சேங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருங்க. நீங்க அழுகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க அழுதிங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நீங்க அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படும் போது சும்மா அதை லேசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு ஆசீர்வதித்து விட்டார். அப்ப நாம் அதை அறிந்து கொண்டு நாம் இயேசு வண்டியில வந்து இந்த வார்த்தையில உள்ளத்துல வச்சு, அப்ப நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுகிறோம். நாம் புத்திமானா நடந்து கொள்கிறோம். we will make our way prosperous and we shall have good success. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, கர்த்தர் வந்து கால் வைக்கிற இடத்தெல்லாம் சௌந்தரிக்க சொல்றாரு, எடுத்துக்க சொல்றாரு. அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. யோசேப்பை பாருங்க, போத்திபார் வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க, அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். ஹலோ, அங்க கொண்டு போய் அடிமையா விட்டாங்க. கடைசி வீட்டுக்கு அவன் தான் எஜமான். போத்திபாருக்கு அடுத்தபடியே இவன் தான் வீட்டையே நிர்வகிக்கிறவன், இவன் தான். எப்படி அது? அது அப்படிதான். கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு கொடுத்தேன். அடிமையாக தான் போனான், கடைசியில் டேக் ஓவர் பண்ணிட்டான். அங்கேருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் டேக் ஓவர் பண்ணிட்டான். ஜெயிலே அவன் தான் பெரிய ஆள். ஹலோ, கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் உங்களை டேக் ஓவர் பண்ண சொல்றாரு. எந்த தேசத்தில் வச்சிருக்காரோ, எந்த ஊரில் வச்சிருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில் வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, நீங்கள் டாமினேட் பண்ண வேண்டும். அங்கே நீங்கள் அங்கே வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அடிமையை போல வாழ வேண்டும் என்று அல்ல, நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெயிலேருந்து அங்கே டேக் ஓவர் பண்ணவொடனே சரி ஒன்று தூக்கிட்டு போய் அங்கே ராஜா வீட்டில் விட்டாங்க, அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டான். கடைசியில் நாட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டான். ஹலோ, இவன் வழியில் பதத்தில் போனால் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இவனை பணிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன். கால் வைக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன். உன்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, குழியில் போட்டு கொல்ல முடியாது, ஜெயிலில் போட்டு அடைக்க முடியாது, உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் உன் கூட இருப்பேன். எங்கே போனாலும் நீ மேலே வருவேன். எப்பேற்பட்ட பிரச்சனையில் உன்னை ஆளை கொண்டு போய் விட்டாலும் நீ என்ன பண்ணுவ? மேலே வந்து நிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அப்ப மைண்ட் அதுக்கு செட் பண்ணணும். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோனாவுக்கு திருப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பாருங்க. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாளில் நின்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு. பாருங்க, மீனின் வயிற்றில் இருக்கிறான். இப்போ 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மீனின் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஹலோ, எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முதலே கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் ஜெபம். சிலர் மீன் வயிற்றில் போன பிறகு தான் ஜெபம்லாம் வரும். அங்கே போனோடனே இப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். ஐயோ, இது என்ன இடமோ ஏதோ தெரியல, இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லி அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறான். மீன் வயிற்றில் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. இன்னொருத்தராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? போச்சு, ஆண்டவரே என் ஆவியை படத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு வந்துட்டுருப்பான். என்னை மோட்சலோகத்துக்கு கொண்டு போயிட ஆண்டவரே, மீன் முழுங்கிடுச்சு, முடிஞ்சது கதை அப்படின்னு இருப்பான். இவன் பாருங்க, மீன் முழுங்கினாலும் விடமாட்டேங்கிறான். அங்கேருந்து விண்ணப்பம் பண்ணுறான், சொல்கிறான், என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்தீர். நான் இங்கே சாகிறதுக்காக பிறக்கலன்றான். நான் மீன் வயிற்றுல சாகிறதுக்காக பிறக்கல. மீன் என் வயிற்றுல போகலாமோ இல்லையே, நான் வந்து மீன் வயிற்றுல. இந்த மீனை சாப்பிட்ற ஆள் நான். இந்த மீன் என்ன சாப்பிட்டுருச்சு? இப்ப கண்டிப்பா என்னை தப்பு வித்தீர். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்தீர். சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள கூடாதுங்க, நீங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். அந்த மீன் வயிற்றுல இருந்து கொண்டு என்ன பேசுறான் பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப அலை மோதுது, அடிக்குது தண்ணி, கடலுக்கு அடியில் மீன் வயிற்றுல இருக்கிறான்னா பாருங்க, அப்படியே இருக்குது. போட்ல போறதே கஷ்டமா இருக்கும். இது மீன் வயிற்றுல எப்படி இருக்கணும் பாருங்க. அங்க இருந்துட்டு ஒரு ஜபம் வேற, இவரு ரொம்ப ஊக்கமா ஜபம் பண்றாரு. சொல்றான், கர்த்தாவே என்னை பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர். அப்படின்னா நான் சாகாமேலனை தப்பு வித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன்,
அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன சொல்றான் பிசாசு? எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீ அவ்வளோதான், முடிஞ்சது, இதான் மீன் வயிற்றுக்குள்ளே வந்தாச்சே, அப்புறம் அவ்வளோதான், நீ சாவ போகிற, மீன் உன்னை நல்லா ஏப்பம் விட்டு ஜீரணிச்சிட்டு போயிட்டே இருக்க போகுது, உன் கதை இதோட முடிஞ்சது. மீன் வயிற்றுல போய் அவனா வெளியே வந்திருக்கிறானா? அதெல்லாம் நடந்ததில்லை தம்பி, முடிஞ்சது அப்படின்னு பிசாசு சொல்லிட்டு இருக்கிறானா. இவன் சொல்லுகிறான் பொய்யான மாயையை. பிசாசு டெய்லி ஏதாவது நமக்கு சொல்கிறது தான் அவனுக்கு வேலை. பாருங்க, அவன் பவர்லெஸ் ஃபெல்லோ. போய் ஏதாவது ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு பொய்யை புரட்ட சொல்லிட்டு இருக்கிறது, பொய்யான மாயையை, பயத்தை உண்டாக்குறது, திகிலை உண்டாக்குறது, சூழ்நிலையை வச்சு ஜனங்களை பயமடைய செய்வது, சந்தேகமடைய செய்வது தான் வேலை. அவன் சொல்றான், இந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சொல்றான், பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்புகிறவர்கள் கடவுளுடைய கிருபை வந்தா கூட அவங்க அதை என்ன பண்றாங்க? நிராகரிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார்கள். நிறைய பேர் பாருங்க அப்படிதான். கர்த்தருடைய கிருபை வந்தாலும் அதை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில், எல்லாம் சொல்லுங்க நானோவெனில். நான் அந்த ஜாதி இல்லைன்றான். கிருபை எனக்கு தேவை, பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறேன், வயிற்றுல மாட்டிக்கிட்டேன், மீன் வயிற்றுல. நானோவெனில், நான் வித்தியாசமான ஆளுன்றான். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு கிளம்புனது. ஆனா திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ண போறது கிடையாது. மீன் வயிற்றுல இருக்கிறேன், கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு தப்புவித்தீர், நான் விசுவாசத்தை பேச போறேன்றான். இந்த பொய்யான மாயை நான் நம்ப போறதில்லை. பிசாசு சொல்றான், இதுதான் உனக்கு கல்லறை அப்படிங்கிறான். ஆனால் நான் அதை நம்ப போகிறதில்லை. எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்து இதுதான் முடிவு உனக்கு, இதுதான் தொலைஞ்ச நீ, இதுதான் குடி மூழ்கி போச்சுன்னு சொல்றான். நீங்க சொல்லுங்க, பொய்யான மாயை நான் நம்பி தேவனுடைய கிருபையை போக்கடிக்க போகிறது கிடையாது. பொய்யை நான் நம்புறது கிடையாது, சத்தியத்தை நான் நம்ப போறேன். கர்த்தர் என்னை அழிவுக்கு தப்புவித்தார். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். என்ன சொல்றான் பாருங்க, I'm going to praise the Lord. துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன்றான். நிறைய பேருக்கு மீன் வயிற்றுல ஸ்தோத்திரம் வருமா? சபைக்கு வந்தே ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க? ஒரே பிரச்சனை பிரதர், கடன் பிரதர், நீங்க வேற ஸ்தோத்திரம் பண்ணுன்றீங்க, பாட்டு பாடுங்கிறீங்க, எங்க பாட்டே வரமாட்டேங்குது பிரதர், இதெல்லாம் கொஞ்சம் ஒழிஞ்ச பிறகு நாங்கள் பாட்டு பாடிக்கிறேன்றான். அவன் சொல்றான், மீன் வயிற்றுல இருந்துட்டு சொல்றான், நான் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு. அவன் சொல்றான், நான் ஒரு நாள் போய் தேவாலயத்தில் போய் பலியிட போறேன், நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணதை நான் கண்டிப்பா செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்றான், என் ரட்சிப்பு கர்த்தர் கையில் இருக்குது, ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் எனக்கு நிச்சயமா இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சிப்பாருன்னு. அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு கர்த்தர். அது யோனாவை கரையிலே வழியிலே கக்கில்ல. அது அப்புறம் மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்து கடலில் செத்துருப்பாங்க. பத்திரமா கொண்டு வந்து கரையில் இறக்கி விட்டு போச்சு பாருங்க. கரையிலே கொண்டு வந்து கக்கியது. சேஃப் ஜர்னி. அக்கறைக்கு போவோம்னா, என்னப்பா வழியில தூக்கி போட்டப்ப எப்படி நீ அக்கறைக்கு வந்தீங்க? கர்த்தர் என்ன வழியை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் மீன் வயிற்றிலிருந்து என்னை காப்பாற்றினார், கர்த்தர் ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதான் அவனுடைய சாட்சி. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் அதை சுதந்திரிக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு நடுவில் 1000 தடைகள் வரலாம், 1000 கஷ்டங்கள் வரலாம், 1000 பிரச்சனைகள் வந்து அலமோதலாம். கடல்ல அலை மோதி மோதி படகுல தண்ணி வந்து நிரம்பலாம். நான் சொல்லுகிறேன், படகு கவிழாது. ஏன்னா இயேசு அந்த படகுல இருக்கிறார். அவர் சொல்லிவிட்டால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நிச்சயமா நான் சொல்றேன், அக்கறைக்கு செல்லுவோம். வியாதி என்கிற இக்கரையிலிருந்து விடுதலை என்கிற சுகம் என்கிற அக்கறைக்கு நாம் செல்லுவோம். குறைவு என்கிற இக்கரையிலிருந்து நிறைவு செழிப்பு என்கிற அக்கறைக்கு செல்வோம். தோல்வி என்கிற இக்கரையிலிருந்து வெற்றி என்கிற அக்கறைக்கு செல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?